நஸ்ராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து போவோம். தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. நம்ம முதலாக படிக்கிற வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் படிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான் விடுதலையாக்கும். ஜெபிப்போம் தலைகளை சாத்தி. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே உமக்கு நன்றி. பரிசுத்தமுள்ள தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இந்த கால வேளை அண்டர் இந்த ஓய்வு நாள்ல நம்ம துதிக்க ஆராதிக்க கிருபை செய்து கை சோத்திரம். அந்த தடைகள்லாம் உடைத்து போட்டது கை சோத்திரம். நாம மையப்பட்டது கை சோத்திரம் அப்பா. இதோ வார்த்தைக்காய் கடந்து வருகிறோம். இந்த வார்த்தைகள் வெளிப்படட்டும். அடையாள மறைத்து நீங்க வெளிப்படுங்க அப்பா. இந்த வார்த்தை அநேருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க உதவி செய்யுங்க அப்பா. வார்த்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடாதபடி சத்துருவை பாதுகாத்து அன்றரை பாதுகாத்து சத்துருவை அன்றரை தடைகளை உட்டாய்க்கிறான்ப்பா. வான மண்டல பொல்லாத சேனைகள் நஷ்டமாக இயேசு கிறிஸ்து நாமத்தால கடிந்து வெளியேறும்படி செபிக்க தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். வார்த்தைகள் வெளிப்படட்டும். அற்புத அடையாளங்களை செய்யுங்க. பாதுகாத்து வழி நடத்துகிறார். நஷ்டமாக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை மூலியமா உங்களோட பேசுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். இந்த நாள்ல நமக்கான கொடுக்கப்பட்ட வார்த்தையை நம்ம படிப்போம். அல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். இதுல சொல்லப்படுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் எப்படி உங்ககிட்ட அன்பா இருந்தனோ அதே போல நீங்களும் ஒருவரில் ஒருவாய் அன்பாயிருங்க. இது புது கட்டளையாய் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று தேவன் சொல்றார். அல்லேலூயா. அதிலே 35வது வசனம் சொல்லுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நம்ம ஒருவரின் ஒருவர் அன்பா இருந்தாலே இந்த அன்பை பார்த்துட்டு இவர் கிறிஸ்தவர்கள், இவர் இயேசுடைய சீஷர்கள், இவர் இயேசுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. அதனால தேவன் ஏன் இதை சொல்றாருன்னா, நம்ம உள்ள அன்பா இருக்கும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 2 விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். முதலாவது மனம் திரும்புதல். அதுக்கு தேவன் இந்த புதிய ஏற்பாட்டுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். 2வது விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அன்பு குறித்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். ஏன்னா நம்ம கட்டளை கூட நமக்கு அன்பு குறித்து தான் கட்டளை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பார்ப்போம். ஆனா தேவன் இந்த அன்பு குறித்து ரொம்ப முக்கியத்துவம் புதிய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன் அன்பு குறித்து புதிய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா, நமக்குள்ள அன்புகள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நமக்குள்ள அன்பே இல்லை. நமக்குள்ள இருக்கிற அன்பு எப்படி இருக்குதுன்னா சுயமா இருக்கிறது. யாராவது நமக்கு நல்லது செய்ய நினைத்தார்கள் என்றால், நமக்கு எதையாவது கொடுத்தார்கள் என்றால், நம்ம மேல பிரியமா இருக்கிறார்கள் என்றால் மட்டும்தான் நமக்குள்ள அன்பு இருக்கு. இல்லைன்னா அவங்க மேல அன்பு வராது. கோபம், எரிச்சல் ஏன் வராங்க அப்படின்ற எண்ணங்கள்லாம் நமக்குள்ள தோண்டும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அன்பு என்பது இப்போ ஒரு பிசினஸா ஆயிடுச்சுன்னு என்று சொல்லலாம். நமக்குள்ள அன்பே கிடையாது. உண்மையான அன்பு கிடையாது. தேவன் நமக்காக சொல்லி கொடுத்த அன்பு நம்ம கிட்ட இல்லை. நம்ம இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா தாய் தந்தை இருப்பதே ஒரு கஷ்டமா நினைக்கிறாங்க. நமக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு நினைக்கிறாங்க. காரணம் என்ன கேட்டா, அன்பு இல்லாத காரணத்தினால்தான் இந்த கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது. நம்மளுடைய தாய் நம்மளுக்கு இதுவரையும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களே, பெற்றெடுத்த தாய் நம்ம இதுவரையும் பாதுகாத்து, இதுவரையும் நடத்தி, இதுவரையும் நமக்கான நம்ம வாழ்க்கைகளை சொல்லி கொடுத்து கரம் பிடித்து நடத்தி நமக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்தார்களே, அதெல்லாம் மறந்து தனக்குள்ள ஒரு மனைவி இல்ல நமக்குள்ள ஒரு கணவர் வந்த பிறகு நமக்குள் வீட்டுல இருக்கிற பெரியவங்கள் நமக்குள்ள ஒரு கஷ்டமா ஒரு பாரமா தெரியும். ஆனா இதுங்க நம்ம ரொம்ப தொல்லை பண்ணுது, இதுங்க நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துது, அதை செய் இதை செய்யன்னு சொல்லுது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கோபம் எரிச்சல் வரும். காரணம் என்ன கேட்டா, நமக்குள்ள அன்பு இல்லாத போயிட்ட காரணத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனைகள். அதனால்தான் தேவன் சொல்றாரு, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பா இருங்கள். நம்ம ஒருவரிடத்துல ஒருவர் அன்பா இருக்கணும். நம்ம அன்பா நடந்து கொள்ளும் போதுதான் நமக்குள்ள தேவன் நமக்குள்ள வெளிப்படுவார். அப்பதான் நம்ம தேவருடைய பிள்ளைகள் என்று அநேகர் பார்க்கிறவர்கள் நம்மளை தெரிந்து கொள்வாங்க. அப்போ நம்ம அன்பா இருக்க கற்றுக்கொள்ளணும். அன்பு ஒரு முக்கியமான
செப்பரேட்டா இருக்கு. இதுல ஒரு முக்கியமான ஒரு ஒரு கருத்தா இருக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்புல நம்ம நிலைத்திருக்கணும். நமக்குள்ள அன்பே இல்ல. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் படிக்க பிரயாசப்படுகிறேன். எபேசியர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 32வது வசனம், 33வது வசனம். இதுல சொல்லப்படுகிறது, இந்த ரகசியம் பெரிது. முதல்ல சொல்ல, இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கின்றேன். அல்லேலூயா. 32வது வசனத்துல சொல்லப்படுகிறது, இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவ பற்றியும் சபையை பற்றியும் நான் சொல்கின்றேன் என்று சொல்லப்படுகிறார். அது கீழே கொடுக்கப்பட்டது 33வது வசனம் சொல்லப்படுகிறது, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் தன் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். இங்க தேவன் சொல்றாரு, இது ஒரு ரகசியமா. நம்ம எப்படின்னா, நம்ம 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 நினைச்சு நம்ம மேல எப்படி அன்பு கூறுறோம், நம்ம 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 எப்படி பாதுகாத்து கொள்கிறோம், அது போல நம்ம மனைவியும் நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு தேவன் சொல்றார். சில மனைவிக்கு சொல்லப்படுது, நம்ம அவருடைய கணவர் மேல பயபக்தியாய், அதான் நீங்க அன்பு கூர்ந்தாதான் அந்த பயபக்தி வரும். அப்போ இருவரும் மாறி மாறி அன்பு கூறணும் அப்படின்னு வேதம் சொல்லி தெளிவாக நமக்கு சொல்லுது. ஏன் இந்த வார்த்தையை கொடுக்கிறாருன்னா, நம்ம கிறிஸ்துக்குள்ள அநேக பிள்ளைகள் கணவருக்கும் மனைவிக்கும் அநேக பிரச்சனை, அநேக போராட்டம். காரணம் கேட்டா அன்பு இல்லை. மனைவி மேல கணவருக்கு கோபம், எரிச்சல். மனைவிக்கு கணவர் மேல கோபம், எரிச்சல். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேருக்குள்ளும் அன்பு இல்லை. அன்பு இல்லாத காரணத்தினால தான் அவங்களுக்குள்ள கோபம், எரிச்சல், சண்டை, 2-3 நாள் பேசுறதுல, சாப்பாடு செய்யறதுல, சில வீட்டுல டைவர்ஸ் சொல்லியும் போகுது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு தேவையில்லாத பிரச்சனை, சின்ன விஷயத்த பெருசு பண்ணி கொண்டு போறாங்க. காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள அன்பு இல்லை. அப்போ கணவன் எப்படி இருக்குன்னா, மனைவி கிட்ட அன்பா நடந்து கொள்ளணும். உதாரணத்துக்கு, நீங்கள் எதையா இருந்தாலும் மனைவியிட நீங்க ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது, ஒரு கணவன் ஏதோ ஒன்று ஒரு பிசினஸ் செய்ய போறீங்கன்னு வச்சுக்கீங்க, ஒரு தொழில் செய்ய போறீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு எல்லாமே அறிந்திருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் ஒரு மனைவி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரிமா நான் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ண போறேன், இந்த மாதிரி நான் ஒரு வேலை செய்ய போறேன், நீ உங்களுடைய ஆலோசனை நீங்க எனக்கு சொல்லுங்களா, இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மனைவி கிட்ட நீங்க கேட்டு பாருங்களா. அந்த மனைவி சொல்லுவாங்க, இல்லைங்க இது உங்களுக்கு இப்படி இருந்தா சரி இருக்கும், இல்ல இதை நீங்க இப்படி பண்ணுங்க, இல்ல இந்த ஐடியா இவங்க கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நீங்க அவங்க சொல்லி முடிச்ச பிறகு, இல்லம்மா நான் இதை பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன், இது நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கலந்து உறவாடும் போது அங்க அன்பு வெளிப்படும். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனைவி துணையா இருப்பார்கள், அல்லது மனைவிக்கு கணவன் துணையா இருப்பார்கள். நீங்க அன்பாய் நடந்து கொள்ளும் போது அப்போ அங்க ஒரு அந்நிய ஐக்கியம் உண்டாகும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நிய ஐக்கியம் உண்டாகும். காரணம் என்ன கேட்டா அன்பு. அந்த அன்பு இல்லாத போகும்போதுதான் நமக்குள்ள கோபம், எரிச்சல் உண்டாகும். ஆண்டவர் அதனால்தான் சொல்றாரு, கணவரை பார்த்து உன் மனைவிடத்துல நீ அன்பா இருப்பா, உன் மேல எப்படி நீ அன்பு கூறுகிறோ அதே போல மனைவி மேலும் அன்பு கூறு என்று சொல்கிறாரு. சில பேருக்கு மனைவி பிடிக்கும், மனைவியுடைய குடும்பத்தை சுத்தமா பிடிக்காது. சில பேருக்கு கணவரை பிடிக்கும், கணவருடைய குடும்பத்தை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவங்க குடும்பத்துல சரியில்லை, இவங்க சொல்லுவாங்க இவங்க குடும்பத்துல சரியில்லை. யார் எப்படி இருந்தாலும் நீ அன்பா இருந்து பாருங்க, அவங்களும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க நினைப்பாங்க, நம்ம என்னத்தான் செஞ்சாலும் இவர் ரொம்ப அன்பா இருக்கிறாரு, இவர் என்னத்தான் செஞ்சாலும் இந்த சகோதரி அன்பா இருக்கிறாங்களே சொல்லி அவங்க மனம் திரும்புவாங்க. நம்ம அன்பா நடந்து கொண்டால் போதும். அவர்கள் எதிரில் இருக்கிறவங்க எப்படின்னா இருக்கட்டும், நாம அன்பா நடந்து கொண்டால் போதும். காலங்கள் மாறும்போது அவர்களே புரிந்து கொண்டு நன்மேல அன்பா இருப்பார்கள். அதனால நம்ம அன்பா நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. இது கணவன் மனைவிக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. தேவன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை. அநேக கிறிஸ்துவுக்குள்ள பிரிவினைகள் அநேகம் இருக்கிறது, பிரிவினை ஆவிகள் அநேகமா செயல்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பே இல்லை. அல்லேலூயா. அப்போ கணவன் மனைவி அன்பா இருக்க கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கிறது. நம்ம கணவன் மனைவி எப்படி இருக்கணும், மனைவி கணவன் கிட்ட எப்படி இருக்கணும், பிள்ளைகள் தகப்பனுக்கிட்ட எப்படி இருக்கணும், தகப்பனுக்கிட்ட பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எல்லாமே நமக்கு வேதத்துல சொல்லி கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதுதான் சொல்லப்படுகிறது, இந்த வேதம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது.
அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள வார்த்தைகளா இருக்கிறது. இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது அந்த வார்த்தை நமக்கு ஜீவனை தருகிறது, மறுவாழ்வை தருகிறது, நம் இருதயத்துல ஒரு மாற்றங்களை தருகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடந்து கொள்ளணும். நம்ம கிட்ட ஏன் பிரச்சனைனா அன்பு இல்லாத போன காரணத்தினால்தான் பிரச்சனை. உதாரணத்துக்கு அன்பு உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நல்லா பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம் சொல்லி நாங்க படிக்கிறோம். அது நிறைய இருக்கிறது. அன்பு குறித்து நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா அநேக வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. இல்லையா? உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். முதலாவது 4வது வசனத்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. 5வது வசனம், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழியை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. 6வது வசனம் சொல்லுது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 7வது வசனம், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தது. அன்பு நமக்குள்ள இருந்தா இதெல்லாம் நமக்குள்ள இருக்குமா? எரிச்சல் வராது, கோபம் வராது. அல்லேலூயா. நமக்குள்ள எல்லாத்தையும் சகிக்கிற தன்மை வரும். உதாரணத்துக்கு நமக்குள்ள ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது மனைவி கணவர் பேசுகிறாரே அப்படின்னு நினைச்சு கொண்டு அவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தாலே அந்த வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். நம்ம மனைவி இந்த இடத்துல கோவப்படுறாங்களேன்னு சொல்லி 5 நிமிஷம் கணவர் விட்டு கொடுத்தாருன்னா அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்போ அன்பா இருக்க கற்றுக்கொள்ளணும். இல்லையா? அன்பா நீங்க விட்டு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, நிறைய பேர் நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சுக்கும் போது கோவப்படும் போது நமக்குள்ள ஒரு வைராகம் உண்டாகும். ஐயோ இது போனா நல்லா இருக்கும், இவ போனா நல்லா இருக்கும், இவன் போனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு வைராகம் நமக்குள்ள இருக்கும். ஆனா நீங்க மனைவி இழந்த ஒரு சகோதரனை பத்தி நீங்க கேட்டு பாருங்க, கணவர் இழந்த ஒரு சகோதரி கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அதோடைய அர்த்தம், அதோடைய கஷ்டங்கள், அதோடைய வேதனைகளை அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா அந்த மனைவி இழந்த ஒரு கணவர், நான் கூட எங்க மனைவி இழந்திருக்கிறேன். இந்த 12/13 தேதி தான் எங்க மனைவி இழந்த நாள். 5 வருடம் ஆகிவிட்டது. இந்த 5 வருடத்துல நான் படாத பாடுகள், கஷ்டங்கள் இல்லை, வேதனை, துன்பம் அநேகம் கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா மனைவியுடைய அருமை அவங்க இல்லாத போன பிறகுதான் தெரிஞ்சுது. அவங்க இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் அநேக பாவங்கள், அநேக காரியங்கள்லாம் சேர்ந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என் மனைவியுடைய அருமை எனக்கு தெரியல. ஆனா அவங்க மரித்த பின்புதான் அவங்களுடைய அருமை எனக்கு தெரிஞ்சது. மனைவி இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி இருந்தது, நான் எப்படி இருந்தேன், என் வீட்டுல வந்தோமா, சாப்பிட்டோமா, ஜாலியா படுத்தோமா, இப்போ எல்லாமே நாம செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா மனைவி இல்லாத போதுதான் அதோடைய அருமை நமக்கு தெரிகிறது. அதே போல கணவர் இல்லாத சகோதரிகிட்ட கேட்டு பாருங்க. அந்த கணவர் இருக்கும்போது அவர் குடிகாரனா இருந்தாலும், அவர் எப்படி இருந்தாலும், அவர் இருக்கும்போது எங்க குடும்பத்துல எனக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது, எனக்குன்னு ஒரு எனக்காக ஒரு வைத்திருந்த மரியாதை எனக்கு நடந்தது. இப்போ என்னை எல்லாம் கேவலமா பேசுறாங்க. அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, அவங்க நல்லபடிதான் நடந்து கொள்வாங்க. ஆனா கணவன் இல்லாத ஒரு சகோதரியை பார்த்து எல்லாம் கேவலமா பேசுவாங்க, கேவலமா நடந்து கொள்வாங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அவர்களை, அந்த சகோதரிய சிலர் பார்க்கிற பார்வையே வேற மாதிரி இருக்கும். கணவன் இல்லாத ஒரு சகோதரிய ஜனங்கள் பார்க்கிற பார்வையே வேற மாதிரி இருக்கும். உறவுகள் பார்க்கிற பார்வையே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அனுபவம் உள்ளவர்களை நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சகோதரியே, சகோதரனே, ஆண்டவர் இந்த நாள் நமக்கு வெளிப்படுத்துற வார்த்தை என்னன்னா, நீங்க அன்பா இருக்கணும். நீங்க அன்பா இருக்கணும். உன் மனைவிடத்துல நீங்க அன்பா இருங்க, உன் கணவரிடத்துல அன்பா இருங்க, பிரிவினை வராது. பிள்ளைகளிடத்துல அன்பா இருங்க, பிள்ளைகளுக்கு அன்பா சொல்லுங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிள்ளைகள் தவறு செய்யும் போது கண்டிக்கணும், கண்டிப்பா கண்டிக்கணும். ஆனா கண்டித்த பிறகும் சில இடத்துல பிள்ளைகளிடத்துல நீங்க அன்பா இருக்கணும். நீங்க அன்பு காட்டி வாழும் போதுதான் பிள்ளைகள் பிற்காலத்துல உங்ககிட்ட அன்பு காட்டும். நீங்க அன்பா, நீங்க எப்படி நம்முடைய அப்பா அம்மாவை நம்ம எப்படி நடத்துகிறோமோ, நம்ம எப்படி பார்த்து கொள்கிறோமோ, அதே போலதான் நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்துக்கொள்ளும். நம்ம அப்பா அம்மா நம்ம எப்படி கைவிடுறோமோ, நம்ம அப்பா அம்மா நம்ம எப்படி விலகி வைக்கிறோமோ, அதே போலதான் நம்ம பிள்ளைகளும் நம்மளை விலக்கி வைக்கும். அதனால நாம சரியா இருக்கணும்.
நம்ம பெற்றோர்களை கரெக்டா பார்த்து கொள்ளணும், நம்ம மனைவியை கரெக்டா பார்த்து கொள்ளணும், நம்ம பிள்ளைகளை கரெக்டா பார்த்து கொள்ளணும். அதே போல சகோதரிகளும் தன் கணவனை சரியாக பார்த்து கொள்ளணும், தன் மாமியார் மாமனாரை சரியாக பார்த்து கொள்ளணும், தன் பிள்ளைகளை சரியாக பார்த்து கொள்ளணும், அன்பாக பார்த்து கொள்ளணும். அந்த குடும்பத்துல எந்த குடும்பத்துல அன்பு நிலைத்திருக்குதோ அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைத்திருக்கும். நீங்க அன்பா இருந்து பாருங்க, அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். உங்ககிட்ட அந்த குடும்பத்துல ஒருவரிடத்துல அன்பு இல்லாத இருந்தா அந்த குடும்பமே நரக வாழ்க்கையா இருக்கும். உங்களுக்குள்ள என்ன சொத்தாவது இருக்கட்டும், எவ்வளவு பணமாவது இருக்கட்டும், என்ன எது இருந்தாலும் அன்பு இல்லாத போயிட்டு இருந்தா அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா. உங்ககிட்ட எதுவுமே இல்லாத இருக்கட்டும், நீங்க கஷ்டப்பட்டாதான் சாப்பிடுற நிலைமை இருக்கட்டும், ஆனா உங்க குடும்பத்துல நீங்க அன்பா இருந்து பாருங்க, அந்த வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம அன்பா இருக்க கற்றுக்கொள்ளணும். அதான் தேவன் நமக்கு தெளிவா சொல்றாரு. அல்லேலூயா. உன் மனைவிடத்துல நீ அன்பு கூறு, தன்னிடத்துல அன்பு கூறுவது போல உன் மனைவியிடத்துல நீ அன்பு கூறு என்று தேவன் சொல்றார். மனைவி பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தன் கணவனுக்கு நீ பயபக்தியா நடந்து கொள் அப்படி சொல்றார். அப்போ சகோதரிகள் தெரிந்து கொள்ளும், தன் கணவரிடத்துல முழுமையான அன்பு இருக்கணும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல அன்பு நிலைத்திருக்கணும். அன்பு இல்லாத குடும்பம் அது கஷ்டமான குடும்பமா இருக்கும். நீங்க அன்பா நடந்து பாருங்க, அவர் உங்களை அடிக்கிறாரா, நீங்க அன்பா இருந்து பாருங்க, அவர் மனம் திரும்புவார், அவர் அழுவார். அன்றோ நான் இவ்வளவு தப்பு பண்றேன், அப்படி இருந்தும் என் மனைவி என் மேல அன்பா இருக்க, மனம் திரும்புவார். அல்லேலூயா. நீங்க அன்பா நீங்க கோவப்பட்டு வாழ்க்கையில பிரிஞ்சு போறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கை முழுவதும் நீங்க தனிமையால இன்னும் வேதனையை நீங்க அனுபவிக்கிறதா இருக்கும். ஆண்டவர் இது வெளிப்படுத்துறது சொன்ன காரிய நோக்கம் ஏன்னா எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் யாருக்கோ இதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் இதை கேட்டு மனம் திரும்பி உங்க குடும்பத்தில் நீங்க சந்தோஷமா இருக்கும்படி ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். உங்களுக்கு இன்னொரு வசனத்தையும் சொல்றேன். நமக்காக கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு நமக்கான கற்பலைகள், நமக்கு பழைய ஏற்பாட்டுல 10 விதமான கற்பலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா புதிய ஏற்பாட்டுல 2 விதமான கற்பலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30-31. அதுல முதலாவது சொல்லப்படுது, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆண்டவர் கிட்ட எப்படி இருக்கணும், முழு மனதோட முழு பலத்தோட முழு ஆத்துமாவோட அன்பு கூறணுமா. அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல நீங்க முழுமையாய் அன்பு கூறும் போது என் தேவனா கர்த்தர் உங்களிடத்துல வருவா. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்ன கேட்டா அன்பு. நீங்க தேவன் கிட்ட நான் நினைக்கிறேன் ஜபம், ஆராதனை, அல்லேலூயா, வேத வாசிப்பு 100% உண்மை. ஆனா நீங்க தேவனிடத்துல அன்பு கூறும் போதுதான் இந்த ஜபம் ஏறெடுக்க முடியும். தேவனிடத்துல அன்பு கூறும் போதுதான் தேவனை மகிமைப்படுத்தி உண்மையாய் ஆராதிக்க முடியும். தேவனிடத்துல நீங்க உண்மையான அன்பு கூறும் போதுதான் அவருடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்ள முடியும். தேவன் நமக்கான கொடுத்த வார்த்தை என்று கை கொள்ள முடியும். அப்போ தேவன் எதிர்பார்க்கறது அன்பு. நீங்க தேவனிடத்திலும் அன்பா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. அல்லேலூயா. அதிலே 31வது வசனம் சொல்லப்படுகிறது, இந்த ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளை பெரிதான கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். இதை விட பெரிய கற்பனை வேற ஒன்றும் இல்லை. இது விட பெரிய உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா, தமிழ் எப்படி சொல்ல வர்றதுன்னா, இதை விட பெரிய ஒரு கட்டளை உங்களுக்குள்ள இல்லை. அன்புதான் பெரிய கட்டளை என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க பாருங்க, 2 கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல் கட்டளை முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமோட தேவனிடத்தில் அன்பு கூறுன்றார். அதே 2வது கட்டளை சொல்றாரு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 2 கட்டளையும் அன்புதான். ஒரே வார்த்தை அன்பு. கட்டளை 2, ஆனா 2 கட்டளையிலும் ஒரே வார்த்தை அன்பு. அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனிடத்தில் நம்ம கடந்து போகனாலும் தேவனிடத்தில் நம்ம பிரியமா இருக்கனாலும் முழுமையான அன்பு கூறணும். பிறரிடத்துல நம்ம உண்மையா இருக்கனாலும் அன்பு கூறணும். அப்போ அன்பு தான் நமக்கு ஜெயத்தை தரும்.
இல்லையா? ஒரு பிள்ளைகள் இடத்துல கூட சரி, நீங்க அன்பா கேட்டு பாருங்க, வா இது எத்து விடுமா, இது செய்யுமா அப்படின்னு நீங்க அன்பா கேட்கும் போது பிள்ளைகள் பாசமா வேலை செய்யும். அதை நீங்க அதட்டி அதிகாரமா செய்யும் போது சில பிள்ளைகள் அதை செய்யும் பயத்தினால, அல்லையா, பயத்தினால செய்யும், அந்த நேரத்துல செய்யும். ஆனா அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு நீங்க சொன்னீங்கன்னா, டேய் போடாடேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அன்பு இருக்காது பிள்ளை கிட்ட. இப்ப அவரால் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது, நம்ம எதிர்த்து நிக்கலான்ற தைரியம் வந்துடும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க அந்த டைம்ல கொடுக்குது இல்ல. நீங்க சின்ன வயசுல இருந்தே பிள்ளை கிட்ட அன்பா இருக்கும்போது அந்த பிள்ளைக்குள்ள அன்பு நிலைத்திருக்கும். அது எவ்வளவு பெரிய பிள்ளை ஆனாலும் அந்த பிள்ளைக்குள்ள நம்ம மேல அன்பு நிலையா இருக்கும். ஏன்னா நம்ம அன்பால அந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறோம். அந்த பிள்ளை அன்பா இருக்கும். அதனால சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்க அன்பை தேடி நாடுங்க. அதனால்தான் ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டுல நான் சொன்னபடியே முதல்ல அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கா மனம் திரும்புதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். இரண்டாவது அன்பு குறித்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் புதிய ஏற்பாட்டுல. அப்போ நம்ம அன்பா இருக்கணும், இல்லையா? நிறைய சபையில கூட அன்பு இல்லாத காரணத்தால் தான் சபையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், மக்கள் வரத்துல ஊழியக்கார தப்பா பேசுறாங்க. காரணம் என்ன கேட்டா அன்பு இல்லாத காரணத்தினால தான். நம்ம அன்பா நடந்து கொள்ளணும், அல்லேலூயா. அன்பு நமக்குள்ள நிலைத்திருக்கும் போதுதான் சகலத்திலும் ஜெயம் எடுக்க முடியும். அப்போ அன்பு நமக்குள்ள நிலையா இருக்கணும். தேவன் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார், அல்லேலூயா. இதை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் அன்பு நிலைத்திருக்கணும்னு நான் மன்றா இருக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையில நீங்க இனிமே இந்த வார்த்தை கேட்ட அனைவரும் இனிமே நீங்க அன்பா இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பா இருப்பீங்க, தாய் கிட்ட அன்பா இருப்பீங்க, பிள்ளை கிட்ட அன்பா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இந்த வார்த்தை, ஆண்டவர் சொல்ற, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த வார்த்தை கிரியை செய்யும். இந்த வார்த்தை உங்களுக்கு பலன் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அன்பு தான் ஜெயம் தரும். அன்பு தான் தேவனிடத்தில் நம்ம கடந்து போக உதவி செய்யும். நீங்க அன்பா இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்க பிரயாசப்படுகிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்படி வார்த்தைகள் வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அன்பா பாட நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் அன்பா இருக்காதபடி அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே, இந்த அன்புக்குள் எதிராக நிற்கிற எல்லா தடைகளும் நர்சுவாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால தடைகளை உடைக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவர், அநேக கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வர பொல்லாத கிரிகள் விலகி போகட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு இருதயத்துக்குள்ள இருந்து அன்பை எடுத்து போடுகிற அந்த பொல்லாத ஆவி விலகி போகும்படி கட்டளை கொடுக்கிறான்ப்பா. கணவர் மனைவி அன்பாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் கொடுத்த கற்பனையின்படி அவர் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்வீராக. இந்த வார்த்தைக்கு எதிராக செயல்படுற பொல்லாத கிரிகள், வான மண்டல பொல்லாத சேனைகளை நர்சுவாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறாப்பா. உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தும் ஆண்டவர். தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார். நர்சுவாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நாம மையப்படுவதாக. இதாகிய தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்த ஆவியானவரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கமும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்நிய ஐக்கியமும் சகா காலமும் இயேசு கிறிஸ்து வருகையிலும் சமாதத்தோடு ஆசீர்வாதத்தோடு அன்போடு இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நன்றி.